ஸோ ஹாஸ்டல் லைஃப்பில் என்னென்னாக்கா நம்ம ஒரு இதை ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு பாலிட்டிஷியனுக்கு விட தாண்டி உங்களுக்கு ஒரு அறிவும் அனுபவமும் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கிள் ஒரு பக்கம், ஆஃபீஸ் ஆங்கிள் வந்து ஒரு பக்கம், ப்ரொஃபஸர்ஸ் ஆங்கிள் ஒரு பக்கம். அதாவது ஒரு பக்கம் பாலிட்டிக்ஸு, ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தனக்கு வேணும்னு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம பயந்துக்கிட்டு ப்ரொஃபஸருக்கு பயந்துக்கிட்டு நம்ம சொல்லாமல் இருக்கோம்னு நினைப்பாங்க. அஃபிஷியல்ஸ் என்ன இது ஆஃபீஸ் பில்லில் இருக்க கிளரிக்கல் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கனாக்கா நம்மளை கன்வின்ஸ் பண்ணிட்டு அவங்க விட்ருவாங்க, சொல்ல மாட்டாங்க. வார்டன் வந்து சார் வந்து நல்லா சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணுவாங்க, சார் வந்து அதை லைட்டாக எடுத்துக்குவாங்க. இது மூணுக்கும் நம்ம நடுப்புற கடந்து பாடுபடுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னோடய லைஃப்பில் வந்து இது 3 பேருக்கு நடுப்புற நான் வந்து அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நான் கடந்து பாடுபட்டுருக்கேன். முதல்ல வந்து ஹாஸ்டல் செக்ரட்டரியாக இருக்கப்போ என்னன்னாக்கா நம்ம காமனாக பண்ண ஒரு மிஸ்டேக், நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னாக்கா, ஆஃபீஸ் போவேன், கிளார்க் அவங்க எந்திரிச்சு இப்படி சல்யூட் அடிச்சுட்டு நான் கட்டிட்டேன் சார் உங்கள் பில்லு அப்படின்னு வாங்கிவிடுவார். அதுக்கப்புறம் நம்ம வந்து பில்லு அரியர்ஸ்லையும் என் லிஸ்ட்டு வராது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா 2 மாதம் கழித்து பார்த்தாக்கா பில்லு வந்து கூட வரும். இந்த கடைசியில் பார்த்தா பின்னாடி கண்டுபிடிச்சாக்கா என்னன்னாக்கா இவர் எடுத்துகிட்டு இதை போயிட்டு சீட்டாடிக்கிட்டு இது மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தில் இருந்திருக்காரு. நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நம்மள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு வர வைக்காமல் நம்மள்கிட்ட பில்லு கொடுக்காம 1 மாதம் 2 மாதம் நம்மளை ஏமாற்றி அதுக்கப்புறம் பில்லு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மள்கிட்டே திருப்பி பணத்தை வாங்கி கட்டிகிட்டு இருக்கவங்க. இது வந்து ரொம்ப சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நடக்கிறது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாமையே ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து இந்த தப்பை பண்ணுறாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப்னா ஹாஸ்டலில் சொல்கிறேன், காலேஜில் நடக்க வழி இல்லை. இப்போ எலக்ட்ரானிக் பில்லிங் வந்தோன்னே அதனால் கொஞ்சம் கூட இந்த இது பண்ணாமல் இந்த ப்ரெஸ்டீஜ் பார்க்காம, ப்ரெஸ்டீஜில் நம்ம போய் போகிறோம், வாசலுக்கு போகிறோம், உடனே அப்படியே சார் கொடுங்க சார்னு அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க. நாளைக்கு அனுப்புகிறேன் சாருங்கிறாங்க, அப்புறம் பில்லை கேட்டால் இருக்குங்கிறாங்க. லிஸ்ட்டு நமக்கு மந்த்லி லிஸ்ட்டில் பேர் வராது. கடைசியில் பார்த்தா 3 மாதம் கழித்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் கட்டுறாப்புல உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும், எப்போ கொடுத்தீங்க எப்போ போகணுன்னு. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கணக்கு வச்சுக்கிறது நல்லது. கிளரிக்கல் ஸ்டாஃப்கிட்ட பண்ண பேமெண்ட்டு இது வந்து விஷயத்தில் ஸ்டாஃப்கிட்ட கொடுத்தீங்கன்னா உடனே ரெசிப்ட் வாங்கிடுங்க. எந்த விதமான தயக்கமும் கூடாது. 2வது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு இது என்னன்னாக்கா, நம்ம குறைகளை வந்து ஸ்டாஃப்கிட்ட சொல்கிறப்ப, டீச்சர்ஸ்கிட்ட சொல்கிறப்ப, நம்ம வந்து வார்டன்கிட்ட சொல்கிறப்ப என்ன பிரச்சனைங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிடணும். ஏன்னா சமயத்தில் வந்து அதை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, நமக்கு வந்து அது தெரியாது. நமக்கு வந்து என்ன வகையில் வந்து அது பாதிக்குதுன்னு தெரியாது. யூஸ்வலாக வந்து நாங்கள் 2 மெஸ் இருந்துச்சு, வெஜிடேரியன் மெஸ் இருந்துச்சு, நான்வெஜிடேரியன் மெஸ் இருந்துச்சு. வெஜிடேரியன் சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்கும். டோட்டலாக சாப்பாடு வந்து நாங்கள் மெஸ் செக்ரட்டரி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மெனு போடுறதுலேருந்து எல்லாமே செக்ரட்டரிஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லேடிஸ் ஹவுஸ்லேயும் அதே மாதிரி தான் மெஸ் இருக்கும். எங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் இருந்தது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸு மெஸ்ஸை ட்ரைனிங் போட்டு டிவைடிங் மெஸ் தான், அதுலேயும் பிரச்சனை இல்லை. எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றா இருந்தோம். ஸ்காலர்ஷிப்பாக வர்றவங்களுக்கு வரும், கொஞ்சம் முன்ன பின்ன வருமுங்கிறத தவிர ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க பேரில் அப்படியே கிரெடிட் ஆகிடும். மிச்சம் இருந்தால் தான் போகும். பில்லு கட்டியிருந்தாங்கன்னா பணம் போகும். பில்லு கட்டலைனாக்கா பில்லு உங்களுக்கு ஹாஸ்டல் டியூஸில் வந்துடும். ஸோ பில்லு வந்து ஹாஸ்டல் வழியாக தான் க்ளியர் ஆகும். அதனால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருந்ததில்லை, ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா, ஹாஸ்டல் வந்து இந்த மெஸ்ஸு வந்து நம்ம கேன்டீன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். கேன்டீன் வந்து அதில் தனியாக உங்களுக்கு கேன்டீன் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆரம்பத்தில் வந்து அந்த கேன்டீனை என்கரேஜ் பண்ணுவாங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்ட மாதிரி வாங்க ஆரம்பித்து அப்புறம் கடன் வந்துடும். அப்புறம் கடனை நிறையா வச்சுட்டு அவன் கடன்காரன் கேட்குற ஆரம்பித்தோடனே கேன்டீன்காரன் குறை சொல்லி, அதாவது இந்த மெஸ் இது, அதாவது நம்ம மெஸ்ஸு இருந்தால் நம்மளால் ரன் பண்ண முடியாது, டியூஸ் வச்சுருவாங்க. அப்புறம் கெஸ்ட்டாக போய் அதில் டியூஸ் வச்சுருவாங்க. யூ வில் நாட் பிலீவ், மதுரை நான் வந்து ஹாஸ்டல் ஒரு பக்கம் செக்ரட்டரிஸ் பார்க்குறப்ப மெஸ் பில் ரொம்ப வருது சார். ஒன்று என்னென்னு பார்த்தாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் அரியர்ஸ் வந்து நிறையா கட்டாமல், பேரண்ட்ஸு பணம் அனுப்பிச்சிருப்பாங்க, இவங்க பணம் கட்டாமல் இருந்திருப்பாங்க. அப்படி பார்த்திங்கனாக்கா பில்லு வந்து நிறைய ஏறிடும். ஒரு ஸ்டேஜில் எனக்கு 1958, 59, 60 நான் செக்ரட்டரியாக இருக்கிறப்ப 1,60,000 எனக்கு எங்களுக்கு மெஸ்ஸில் வந்து எங்களுக்கு கடன் இருந்தது. இதுக்காக அரியர்ஸ் வார்டன்னு சொல்லிவிட்டு ஒரு வார்டனே நாங்கள் தனியாக டிப்டி வார்டன் ஸ்டேட்டஸில் அரியர்ஸை செக் பண்ணுறதுக்கே டெய்லி ஒரு வார்டனை போட்டோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பே பண்ண மாட்டேங்கிறாங்க. யூஸ்வலாக அந்த பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னாக்கா பேட் எலமெண்ட்ஸு, அவங்க வீட்டுக்கிட்டேருந்து பணம் வந்துடும், கட்டுறதில்லை.
அப்புறம் பே பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இதோட சேர்ந்துக்குவாங்க. கெஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. கெஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாக்கா நம்ம மேலே குறை சொல்லி, செக்ரட்டரி யார் இருக்கானோ அவனை குறை சொல்லி, அவன் பயப்படுறான், அவன் வாத்தியாருக்கு பயப்படுறான், அவன் வாத்தியாரை காக்கா பிடிக்கிறான்னு சொல்லிவிட்டு நம்மளை குறை சொல்லுவான். இவன் இருக்கிறது மெஸ் பில்லு கட்டாமல் இருந்துட்டு மெஸ் பில்லை இது பண்ணாமல் பண்ணுவாங்க. அது அவங்க பண்ணுறது தப்பு. அவங்களால எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் தப்பு. நாங்களால் காய்கறி கடையில் வந்து வாங்க முடியறதில்ல. ஏன்னா அங்கே போனாக்கா கடையில் வந்து இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு 1 வருஷம் கடன் வச்சுருந்தாக்கா எந்த மளிகையில் கடன் கொடுப்பான் எங்களுக்கு. சாமான் தாறுமாறாக எங்களுக்கு விற்கும். இங்கே வந்தால் மெஸ் பில்லு ஏறும். இவன் வந்து உட்காந்துருப்பான். தப்பாக பில்லு 3 மாதம் 4 மாதம் அரியர்ஸ் கட்டாமல் இருப்பான். கேட்டால் நான் இன்னொரு கெஸ்ட்டாக தங்கியிருப்பேம்மா. அப்புறம் சரி அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஒரு இது போட்டு இதுமாதிரி கெஸ்ட்டை தங்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டாக்கா இவன் வாத்தியாரை காக்க பிடிக்கிறான், பரீட்சைக்காக பாஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கிறான் அப்படிம்பானுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அதை இது வந்து கிட்டத்தட்ட பாலிடிக்ஸ் மாதிரி ஆகிடும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஸ்டூடெண்ட்ஸை வெளியில் அனுப்ப முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபைனை வசூல் பண்ண முடியாது. இது வந்து எங்களுக்குள்ள ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. பட் ஒரு நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்தாக்கா அப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா நாங்கள் பண்ணி கடைசியில் என்ன பண்ணோன்னா முடியாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் போட்டு பப்ளிக் இது பண்ணி நீங்கள் போய் தான் ஆகணும்னு பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறது, இதுக்குள்ளே ஒரு தகராறு கிளப்புறது. இதிலெல்லாம் வந்து அப்புறம் நடுப்புற ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வருதில்ல, ஃபேர்வெல் பார்ட்டி, இதெல்லாம் அதை பாய்காட் பண்ண சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது. நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸில் எவ்வளோ நடக்குமோ அவ்வளவும் நடக்கும் காலேஜஸில். இது எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்டடாக, அதாவது அதே மாதிரி தான் நீங்கள் இந்த டிவைடிங் மெஸ்ஸு, அதே மாதிரி நீங்கள் கான்ட்ராக்ட் மெஸ்ஸு கொடுத்தாக்கா இது இதை விட மோசம். நாங்களாவது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்து மெஸ்ஸு நடத்துவோம். கான்ட்ராக்ட் மெஸ்ஸில் வந்து அவனுக்கு ஆரம்பத்தில் அவங்கள சப்போர்ட் பண்ணி நிறைய கடன் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் இப்போ அவன்கிட்ட பணமே கொடுக்க மாட்டாங்க. அவன் வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான், எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் அவன் கான்ட்ராக்டர் மோசம் சார் இப்படி இப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டரை காலி பண்ணி அவன் கடனோடு காலி பண்ணிட்டு போவான். அப்புறம் புது கான்ட்ராக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த இதில் விஷயத்தில் நீங்கள் டீல் பண்ணுறதுக்கு பெரிய பொலிட்டிக்கலும் இல்லை. அதாவது மாஸ் இஸ் ரைட்டுங்கிறத விட மாஸை ரைட்டாக லீட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் இது வந்து ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறவன் வந்து ஒரு குரூப் இருக்கணும். இந்த குரூப் வந்து ஒரு நல்லதையே சொல்லணும், நல்லதை செய்யணும், மெஸ் பில்லை ஒழுங்காக கட்டணும். இதை வந்து நான் வந்து பின்னாடி நான் அதை எப்படி பண்ணேன் அப்படின்னாக்கா, அதாவது எவன் ஒழுங்காக மெஸ் பில் கட்டுறானோ அவன் தான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் நான் வைஸ் பிரசிடென்ட் ஆனோடனே ஹாஸ்டலுக்கு ஆஃபீஸ் பேரர்ஸை எலெக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன்னாக்கா இந்த ஆத்தென்டிக் ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்டுருவேன். ஸோ ஆத்தென்டிக் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஆஃப் தி காலேஜ் ஆஃப் தி ஹாஸ்டல் தே வில் அப்ளைன்னு பண்ணி ஆஃபீஸ் பேரர்ஸ் அப்ளிகேஷன் வாங்குற பாருங்க. ஆஃபீஸ் பேரர்ஸ் எலெக்ஷனுக்கு அப்ளிகேஷன் நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக வாங்குறப்பயே நோ அரியர்ஸ்னு போட்டு ஒரு காலத்தை வச்சுருந்தேன். அந்த அரியர்ஸ் இருந்தாக்கா அவங்கள வந்து எலெக்ட் பண்ண மாட்டேன், அந்த பில்லை பாஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு தெரியாது என்னடா அரியர்ஸ் வச்சுருக்கான்ட்டாக்கா அவன் அரியர்ஸை கட்டிட்டு வந்துடுவான். ஸோ என்னோடய ஹாஸ்டல் ஆஃபீஸ் பேரர்ஸும் காலேஜ் ஆஃபீஸ் பேரர்ஸும் ஹாஸ்டல் அரியர்ஸ் இருக்காது, அவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரியாமல் அந்த காலத்தை அதில் வச்சுட்டேன். இது மதுரை எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய மதுரை எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஐ வாஸ் செக்ரட்டரி ஃபார் எ வெரி லாங் டைம் இன் மதுரை. அரியர்ஸ் கட்டுறவங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்கங்கிறத கண்டுபிடிச்சி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் என்ன பண்ணேன், ஹாஸ்டல் ஆஃபீஸ் பேரர் காலேஜ் ஆஃபீஸ் பேரர்ஸுக்கு போனஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ்னு வரும். போனஃபைட் ஸ்டூடெண்ட்ஸு கண்டெஸ்ட்னு வர்றப்போ ஹாஸ்டலுக்கு வந்து ஹாஸ்டல் வார்டன் மூலம் வரணும்னு விடுவேன். அப்புறம் இதுக்கு வந்து வைஸ் பிரின்சிபால் மூலம் வரணும்னு விடுவேன். போனஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றப்போ அரியர்ஸுக்கு ஒரு காலம் இருக்கும். அரியர்ஸ் வந்து இது பண்ணால் நீ அனுப்பாதேன்னு சொல்லிவிடுவேன் இவங்கள்ட்ட. ஸோ இவங்க அரியர்ஸ் இருந்தாக்கா ஸோ அரியர்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ட் பண்ணாக்கா, அதாவது இப்போ நீங்கள் பண்ணுற எலெக்ஷன் ரிப்பா மாதிரி தான். அரியர்ஸ் இல்லாத இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கலெக்ட் பண்ணாக்கா வில் அவங்க குட். ஒரு நல்ல அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணணும். எப்போவுமே மாஸில் வந்து நீங்கள் மாஸோடு போகக்கூடாது. மாஸ் மஸ்ட் பி ரைட்டு, மாஸ் மஸ்ட் பி லெட் ப்ராப்பர்லி. அது மாதிரி நம்ம கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் மதுரையில் வந்து கற்றுக்கிட்டு தஞ்சாவூரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். என்னை யாரும் குறை சொல்ல. அவங்க வந்து இன்ஃபேக்ட்டு இந்த வீடியோ பார்த்தோன்னு தான் இவன் எப்படி ஆஃபீஸ் வர்றா போனாங்கிறது மாதிரி கண்டுபிடிப்பாங்களே தவிர அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்படி தான் சில ரீஃபார்ம்ஸை வந்து கரெக்டாக கொண்டுட்டு வந்துடணும். அப்கோர்ஸ் இது நியாயமான இது. அப்போ இப்போ அரியர்ஸ் இல்லாமல் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாக்கா தே வில் ஆப்ஜெக்ட். ஜென்யூன் டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்க தான் செய்யும். அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. இப்போது சில ஜென்யூன் ஸ்டூடெண்ட்ஸால் பே பண்ண முடியல. நாங்கள் அலுமினி அசோசியேஷனில் சொல்கிறோம், கிளாஸ்மேட்டு பேட்சில் சொல்கிறோம், தனியாக வர சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட சொல்கிறோம். முடியாதவங்களுக்கு நேரடியாக வந்து இது பண்ணுறோம். இதை நாங்கள் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் செய்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்களாம் ரிச்சு கிடையாது, ரிச்சாக அப்பியர் ஆகிறவங்களாம் ரிச்சு கிடையாது. பீப்புள் ஹூ கேனட் அஃபோர்ட் ஆர் ஆல்சோ தேர். பீப்புள் ஹூ கேனட் அஃபோர்ட் ஒன் டே மீல்ஸ் கூட இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் உணரணும்.
பட் அதே நேரத்தில் அதுக்காக சமுதாயத்தை வந்து குறைக்கக்கூடாது. ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறப்போ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ரொம்ப கவனித்து செய்யணும். ஒரு தடவை இந்த இது ரொம்ப ஜாஸ்தி போயிட்டுது. அடுத்த இதில் இன்னொரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன்.